அருளும் விண்ணக தந்தையின் பரிவும் தூய ஆவியாரின் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமது கிறிஸ்தவ மறையின் அடிப்படை போதனை தூய மூவரு கடவுள். எனவே தூய மூவரு கடவுளை புகழ்ந்து ஜெபிப்போம். குழந்தை இயேசுவே, வானக தந்தையை அப்பா என்று அன்போடு அழைப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரை, நாங்கள் உம்மோடு சேர்ந்து அவ்வன்பு தந்தையை போற்றி புகழ வரம் தாரும். வானகத்திலே இருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, நீர் உமது அன்பினால் உமது திருமகனையே இவ்வுலகிற்கு மனித குழந்தையாக அனுப்பினீர். அவர் வழியாக நாங்கள் மீண்டும் புதுவாழ்வு பெற துணை புரிந்து அந்த குழந்தை இயேசுவின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் எங்களை கனிவோடு கண்ணோக்கி எங்களது எளிய மன்றாட்டை கேட்கிறோம். கேளுங்கள், கொடுக்கப்படும்; தட்டுங்கள், திறக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று மொழிந்த அற்புத குழந்தை இயேசுவை, உமது திருத்தலம் நாடி உமது இதய கதவை தட்டும் நாங்கள் வேண்டும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோடி ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றேன். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர், எங்கள் நல்வாழ்வில் ஆர்வம் கொண்டுள்ளேன். அதனால் தான் எங்கள் மன்றாட்டை கேட்க எங்களோடு இருக்கிறேன். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் விண்ணப்பங்களை கருணை கொண்டு கேட்கிறோம். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறங்கி கேட்கின்றோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவராம் இயேசு மனிதராக உருவெடுக்க துணை புரிந்த தூய ஆவியே, உம்மை போற்றி உமது துணையை தேடி மன்றாடுகின்றோம். பரிசுத்த ஆவியே, எங்களிடையே எழுந்தருளிய உமது வார்த்தையானவரின் வருகையால் எங்கள் உள்ளங்களில் பெரும் மகிழ்வாலும் அமைதியாலும் நிரப்பியுள்ளேன். பெத்லகேம் ஊரிலே பாலகனாக பிறந்த குழந்தை இயேசு உலகை நிறைச் செய்யும் ஒளியையும் உள்ளத்தை மலரச் செய்யும் அன்பையும் வளர்ந்தார். அவருடைய வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றி குழந்தையைப் போல அன்பாகவும் நேர்மையாகவும் நடக்க வரம் தாரும். அவருடைய பெயராலே இங்கே குழுமியிருக்கும் அனைவரின் உள்ளங்களையும் உமது வரங்களால் நிரப்பியறலும். அற்புத குழந்தை இயேசுவுக்கு ஆற்றல் மிக்க நவநாள் ஜெபம். என் மேல் பக்தியாயிரு, நானும் உன் மீது இரக்கம் கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கைகளை எனக்கு கொடு, உனக்கு நான் அமைதி அருள்வேன் என்று மொழிந்த அற்புத குழந்தை இயேசுவே, உன் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டு உம்மை நம்பிக்கையோடு நாடி உம்மை வேண்டியிருக்கும் உன் பக்தர்களின் வேண்டுதலை தயைகூர்ந்து கேட்டருளும். குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகின்றோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். வானக தந்தையே, எங்களுக்கு வேண்டியது எல்லாம் உன் மகன் அற்புத குழந்தை இயேசு தன்னுடைய பெயராலே அவரை நம்பிக்கையோடு கேட்குமாறு அவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். எனவே அதே நம்பிக்கையோடும் அவரை நாடி வந்திருக்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை கேட்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அகில உலக கத்தோலிக்க மக்களை வழிநடத்தும் என் திருத்தந்தை ஆயர்கள், குறிப்பாக என் மறைமாவட்ட ஆயர், மறைமாவட்டத்தில் பணிபுரியும் அனைத்து அருள்பணியாளர்கள், துறவியர், வேதியர் மற்றும் நற்செய்தி பணியாளர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து எதிர்ப்புகள், இன்னல்கள், இடையூறுகள் மத்தியிலும் உம் பணியை துணிவுடன் தொடர அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம்.
அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது இந்திய நாட்டை ஆளும் அனைவரும் நாடு மற்றும் மக்கள் நலனையே மையமாக கொண்டு சுயநலம் தவிர்த்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பொருளாதார மற்றும் ஆன்மீக நலனை முன்னிறுத்தி அயராது உழைக்க வரமருள அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று குறிப்பாக குழந்தை இயேசுவை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்காகவும் வேண்டுவோம். மனவேதனையாலும் தீராத உடல் நோயாலும் குடும்ப பிரச்சனைகள், பல ஆண்டுகளாக திருமணம் நடைபெறாத நிலை, மனம் முடித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாத வேதனை, நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்காத விரக்தி, சொந்த வீடு கட்ட முயற்சித்தும் முடியாத வேதனை, நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் நல்ல முடிவு கிடைக்கப்பெறாத தீர்ப்புகள், பிள்ளைகளின் எதிர்காலம் ஓர் கேள்விக்குரியென வேதனையோடு வந்திருப்பவர்களின் மன கஷ்டங்கள், மனபாரங்கள் விலகி மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வரமருள அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து நோய்களுக்கும் காரணம் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் வளர்த்து கொள்ளும் பகை, வர்மம், வைராகியம், விட்டு கொடுக்காத நிலை, பழிவாங்கும் எண்ணம், புரிந்து கொள்ளாத நிலை என்பதை உணர்கிறோம். இவற்றிலிருந்து நாங்கள் முற்றிலுமாக விலகி வாழ வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே உம் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு வாழ்ந்து உம் பாதம் வந்தடைந்திருக்கும் என் பங்கில் குடும்பங்களில் மறித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பாவங்களுக்காக உத்திரிப்பு கடனை விரைவில் தீர்த்து உம் அன்பு முகத்தை காணும் பேச்சினை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று மௌனமாக குழந்தை இயேசுவிடம் மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் இவற்றை நீக்கி உமது பெயராலே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதனால் உமது ஆதரவை நாங்கள் பெற்றுவோமாக. அன்பு தந்தையே, உம் திருமகன் அற்புத குழந்தை இயேசு வழியாக எங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் உண்டு. இருப்பினும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நன்கு அறிந்து இருப்பதால் அவற்றையெல்லாம் உம் அன்பு மகன் வழியாக நீ நிறைவேற்றி உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ அருள் புரியுமாறு அதே அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி அறிதல். நாங்கள் தாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை அளித்ததற்காக அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அடைந்துள்ள பலவித உதவிகளுக்காகவும் குறிப்பாக நாங்கள் அடைந்துள்ள ஆன்ம உடல் நன்மைகளுக்காக எங்கள் பங்கில் உள்ள மக்கள் அனைவருக்கும் சுபத்தையும் சமாதானத்தையும் அளித்து அவர்களை நல்வழியில் காத்து வழி நடத்தி வருவதற்காக உமது திருத்தலத்தை நாடி வந்துள்ள பக்தர்களை ஆசீர்வதித்து அவர்களின் குறைகளை போக்கி அவர்களது வாழ்வில் அமைதியையும் அருளையும் அளித்ததற்காக நாம் தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக குழந்தை இயேசுவுக்கு சற்று மௌனமாக நன்றி செலுத்துவோம். அனைத்து நோயாளிகளும் நலம் பெற சிறப்பு மன்றாட்டு. எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்தினின்று எங்களை விடுவிக்க உமது திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது சித்தமானால் இவர்களின் வேதனைகளை நீக்கி நோயை குணமாக்கியிருடும். இரக்கமுள்ள தந்தையே, தம்மை அண்டி வந்த நோயாளிகளின் துயரை கண்டு ஆண்டவர் இயேசு மனம் இறங்கினார். நோயாளிகளும் தீராத நோயால் துன்புற்றோரும் கனிவான அவர்களிடம் தொட்டவுடனே குணமடைந்தனர். இங்கே குழுமியிருக்கும் மன உடல் நோயாளிகளாகிய எங்களையும் அதே அன்பு கரத்தால் தொற்று குணப்படுத்த வேண்டும் என்று தாழ்ந்த உள்ளத்தோடு உண்மை இறைஞ்சி மன்றாடுவோம். இவ்வாறு நாங்கள் மீண்டும் உடலிலும் உள்ளத்திலும் முழு நலம் பெற்று மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நல்வுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அன்னையாம் திருச்சபை ஜெபமாலை மாதாவுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. ஆதி மனிதன் இறைவனை கடவுளை திருப்திப்படுத்த நரபலி கொடுத்தான், மிருகங்களை பலியாக கொடுத்தான், தன்னுடைய பொருட்களை பலியாக கொடுத்தான், விவசாயத்தினுடைய கனிகளை கொடையாக கொடுத்தான். இறைவன் நம்மிடமிருந்து அன்னை மரியாள் வழியாக கேட்பது என்னவென்றால், நீங்கள் ஜெபியுங்கள், மனம் மாறுங்கள், மனம் மாறும் பொழுது நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி மனம் மாற நம்மளை அழைக்கின்றார். அதுவும் ஜெபிக்க, இறைவனை போற்றிக் கொள்ள நம்மளை அழைக்கின்றார். அன்னை மரியாளின் அந்த அழைப்பு நம்முடைய இறைவனுக்கு ஏற்றவராக மாற்றுகின்றது. அந்த அழைப்பை ஏற்று நாம் தவறாமல் ஜெபமாலை சொல்லி இறைவனுக்கு அன்னை மரியாளுக்கும் புகழ் அஞ்சலி செலுத்தவும், குறிப்பாக இந்த ஜெபமாலை மாதத்தில் அன்னையை தொடர்ந்து போற்றி அவருடைய பரிந்துரையால் நாம் வேண்டுகின்ற அனைத்தையும் பெற்றுக்கொள்ளவும் வர வேண்டிய திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திரு நிகழ்வை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற குற்றங்கள் குறைகளை நினைத்து மனமருந்து இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில்
சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கலவன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. முதல் வாசகம். இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 12 - 14 முடியுள்ள இறைவசனங்கள். இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பிவேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார்.
தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். மூதாதரிற்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலருக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். திருவசனங்கள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீதின் குடும்பத்தராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை அடைந்துள்ளேன். இதோ கருவற்று ஒரு மகனை பெறுவேன், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்தல் கிறிஸ்துவே நற்செய்தி.
பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஜெபமாலை மாதாவின் மன்றாட்டையும் ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஒரு இந்து மத சகோதரி அன்னை மரியாளை பற்றி என்னிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மாரியம்மா என்ற ஒரு பெண்மணி சிறுபிள்ளையாக பள்ளிக்கூட பருவத்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய ஒரு மடத்திலே தங்கி அந்த பள்ளியிலே படித்து வந்தார். அப்பொழுது அங்கு உள்ள அருள் சகோதரரும் சேர்ந்து ஜெபமாலை சொல்வது வழக்கம். ஆனால் அதை ஒரு பொழுதும் பெரிதாக அவர் நினைத்ததில்லை. பள்ளி படிப்பை முடித்த பிறகு பருவம் வந்த பொழுது அவருக்கு திருமணம் நடந்தது. திருமண வாழ்க்கையோ அவருக்கு ஒரு நரக வாழ்க்கையாக மாறியது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. கணவன் ஒரு பெரிய குடிகாரனாக இருந்தார். தன்னுடைய உழைப்பினால் கணவனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. மாறாக இவர் தன்னுடைய உழைப்பினாலேயே வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இப்படி அவருடைய வாழ்க்கை சென்றது. ஒரு நாள் அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது. நாம் படித்த காலகட்டத்திலே, மடத்திலே தங்கியிருந்த அந்த காலகட்டத்திலே ஜெபமாலை சொல்லி மன்றாடி இருக்கின்றோமே, எனவே நாமும் அந்த ஜெபமாலையை சொல்லி பார்த்தால் ஒருவேளை அன்னை மரியாள் எனக்கு உதவி செய்வாள் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்து ஒரு சில மாதங்களிலேயே கணவன் தன்னுடைய குடும்பப்பழக்கத்தை விட்டுவிட்டு மனம் மாறி வீட்டிலே தங்கி தன்னால் முடிந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகின்றார். அதற்கு பின் அவருக்கு இன்னொரு வேண்டுதல் இருந்தது. தனக்கு குழந்தை பாக்கியமில்லையே என்று அன்னையிடம் வேண்டினாள். ஜெபமாலை சொன்னாள். குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அத்துடன் அன்னையை மறந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. சில ஆண்டுகளுக்கு பின் தான் தங்கியிருந்த ஒரு இடத்திலே இன்னும் ஒரு பெண்மணியை அவர் கண்டு பார்க்கிறார், பேசுகிறார். அந்த பெண்மணிக்கு 12 ஆண்டுகளாக திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. எனவே மனம் வெறுத்து போய் வாழ்க்கையில் ஓரத்திலே தள்ளப்பட்டவளாக அவன் நினைக்கின்றான். அப்பொழுது இந்த பெண்மணி, மாரியம்மா என்ற பெண்மணி, தனக்கு அன்னை அற்புதம் செய்ததை மீண்டும் நினைவு கூறி அவனை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் இருந்த அந்த வீட்டிலே மாடியிலே போய் அமர்ந்து ஜெபமாலை சொல்வார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. 12 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அவருடைய ஜெபத்தினால் தொடர்ந்து 3 குழந்தைகள் பிறந்தது. அந்த பெண்மணி சொல்கிறார், அன்று முதல் நான் ஜெபமாலை சொல்வதை நிறுத்தவில்லை. நான் மாரியம்மா என்று பேர் கொண்டிருந்தாலும் இந்த மரியம்மாவை நான் மறக்கவில்லை. அவள் எனக்கு மட்டுமல்ல, நான் பிறருக்காக ஜெபித்த பொழுது பல அற்புதங்களை செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். எனவே இந்த ஜெபமாலையை ஒருபொழுது நான் விடமாட்டேன் என்று சொல்லி இன்றும் ஒரு பக்தி உள்ள பெண்ணாக ஜெபமாலை சொல்லி
எனவே விசுவாசத்துடன் இந்த ஜெபமானை அன்னைய நாளிலே ஜெபிப்போம். அவர் நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது பெயருக்கு இப்படியே ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, நாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை மன்றாடுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நிறைவுவதன் வழியாக அப்படியே வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ளும் தகுதியுடையவராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாங்கள் நாளில் உண்மை ஏற்றி புகழ்ந்து போற்றுவதும் உமது மாட்சிமையை மேன்மைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் என்புரிய செயலுமாகும். தூயவாவி நிறந்திட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே மகனை கருத்தாங்கி தமது கண்ணையின் மாட்சிமையின் நிழலில் நின்று நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே என்பதுமாண்மை வானதூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானகங்களும் அவற்றின் ஆற்றல்களும் சொராமிகளும் ஒன்று கூடி அக்கணித்துக் கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொண்டுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்கணித்து போற்றுவதாவது.
தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தியதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அங்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருத்தவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுடைய ஆயின் மீட்டரவே எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த காணிலை வழியாக இந்த திருப்பலியில் பங்கு வருகின்ற ஒவ்வொருடைய மன்றாட்டுக்களையும் கேட்டு அன்னை மரியாயின் பரிந்துரையால் அவருடைய இதய ஆவலை நிறைவேற்றுகிறார்கள். ஒரு நாள் மீட்கெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணின் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ்நாதர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி வென்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. பரிந்துரையால் நமது வேண்டுதல் கேட்கப்படும். பாவிகள் அனைவரும் மீட்கப்படவும் வர வேண்டி மன்றாடுவோம். வேண்டுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
காலங்களில் உம் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் பங்கேற்க அவருடைய ஆதலின் மாட்சிமையில் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை